அதிமுக திமுக இணைந்து கூட்டணி ஆட்சி ஏற்படுத்த முயற்சித்தார்கள். எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, வெளியே வந்து விட்டோம் அப்படின்னு திரு பே சண்முகம் சில தினங்களுக்கு முன்பு குறிப்பிட்டார். இப்போ வரும் காலத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட்டாலும் கூட்டணி வைத்துக் கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் திமுக அதிமுக இணைப்பு குறித்தோ கூட்டணி குறித்தோ இணைந்து செயலாற்றுவது குறித்தோ திரு பே சண்முகம் கருத்தை முன்வைப்பதனுடைய பின்னணி என்ன? ஏன் அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார்? முதல்ல இதுல 2 அடிப்படை காரணங்கள் இருக்கிறதா பாக்குறேன் சார். ஒன்று, இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் தேர்தலை சந்தித்தாங்க. தேர்தலுக்கு பின்பு அவர்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப தங்கள் மீதான விமர்சனத்தை அவர்கள் முதல்ல எதிர்கொள்வதற்கு இதை ஒரு கேடயமாக பயன்படுத்துறாங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயித்திருக்கிற தொகுதிகள், ஒரு உதாரணத்திற்கு பத்மநாபபுரம் தொகுதி திமுக 20 ஆண்டுகளாக ஜெயித்து வந்த தொகுதி. கிட்டத்தட்ட நீண்ட நெடுங்காலமாக புஷ்பலீலா ஆல்பன், அதற்கு பிறகு 2-3 முறை மனோ தங்கராஜ் அவர்களே ஜெயித்த தொகுதி. அப்ப ஒரு அமைச்சர் தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விட்டுக் கொடுக்குறாங்க, அங்க செல்லசாமி ஜெயிக்கிறார். இப்படி இவர்களுக்காக சில தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது, அதுல எல்லாம் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. பட் இடதுசாரிகளுக்காக சில சமரசங்களை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு இவர்கள் கிட்டத்தட்ட தாவேகா பக்கம் நிற்கிறார்கள். அதே நேரத்துல இந்த அரசு மீது விமர்சனமும் செய்யறாங்க மார்க்சிஸ்ட் கட்சியினர். இன்று கூட தூய்மை பணியாளர்கள் ஒரு 12 மாநகராட்சிகள்ல தனியார் துறைக்கே ஒப்படைக்கப்படுவதற்கான சில விஷயங்கள் வருகிற பொழுது எதிர்க்கிறாங்க. தொடர்ச்சியாக பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்ப நீங்க ஒரு பக்கம் விமர்சனமும் செய்றீங்க, இன்னொரு பக்கம் அந்த கூட்டணியிலும் இருக்கிறீங்க என்பது போன்று பேசு பொருள் ஆவதற்கு முன்பு அதை இவர்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக திமுக அதிமுக உடன்பாடு கூட்டணி எதிர்காலத்தில் வரலாம் என்பது அவர்களுக்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஆட்டமாக இன்னைக்கு இடதுசாரிகளுக்கு இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, சண்முகம் அவர்கள் ஏதோ ஒரு பொத்தாம் பொதுவாக மற்ற கட்சிகளை போல பேசி கடந்து விடுகிறாரா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. இதற்கான சில சாத்திய கூறுகள் அவருடைய கோணத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையிலும் அவர்கள் சொல்றாங்க. பேபி அவர்கள் முதல்ல எழுதிய அந்த விஷயங்கள் அவர் பேசியதனாலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேசிய பின்புதான் தமிழ்நாட்டில் இது பேசு பொருளானது. அதுக்கு கடந்த காலம் நீங்கள் குறிப்பிட்டதை போல. இப்ப நிகழ்காலத்துல அவர் என்ன யூகிக்கிறார்னா, திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாம் இழக்கிறது. திமுக இன்னைக்கு பெரிய கூட்டணிகளே இல்ல அவர்கள்ட்ட. கிட்டத்தட்ட இன்னைக்கு மதிமுகவும் அந்த செல் திசையை நோக்கி தான் போறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நேற்று அறிவித்திருக்கிறார்கள். அனைத்து கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு சற்றேறக்குறைய தாவேகா பக்கம் பிரதான கட்சிகள், கிட்டத்தட்ட கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று சொல்லப்பட்ட கட்சிகள் இன்னைக்கு தாவேகா பக்கம் நகர்ந்துட்டாங்க. அது ஒரு நிலை. திமுக கூட்டணி கட்சிகளை இழந்திருக்கிறது. அதிமுக தங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே இழந்திருக்கிறது. 4 பேர் இன்னைக்கு ராஜினாமா செய்தவர்கள் தாவேகாவில் இணைந்திருக்காங்க. இன்னமும் ஒருவர் ராஜினாமா செய்தவர் எந்த பக்கம் என்பது கிட்டத்தட்ட அவரும் தாவேகா என்றாலும் அது உறுதி செய்யப்படாத நிலையில இருக்கு. அப்ப இந்த இடத்துலதான் சண்முகம் அவர்களுடைய யூகம் என்ன நினைக்கிறார்னா, திமுகவிடம் கூட்டணி இல்லை, அதிமுகவின் பழைய நிர்வாகிகள் இல்ல, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வரிசையாக விலகிக் கொண்டே இருக்கிறார்கள். சனிக்கிழமைகள் தோறும் இணைப்பு விழா நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இது ரெண்டையும் அவர்கள் பொருத்துகிறார்கள். எதிர்காலங்கள்ல இன்னைக்கு தாவேகாவினுடைய பலத்தை அவர் மதிப்பிடுகிறார், அந்த பலத்தை அவர் சொல்ல முற்படுகிறார். அது நேரடியாக தாவேகா பலம் பெற்றிருக்கிறது என்று சொல்லாம திமுக அதிமுக கூட எதிர்காலத்தில் இணையலாம் என்கிற இடம் நோக்கி அவர் நகர்கிறார். இன்னைக்கு 34% எடுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த கூட்டணியில ஒரு கட்சிகளும் இல்ல, காங்கிரஸ் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் இல்ல, யாருமே இல்லாமல் தான் தனித்துதான் எடுத்திருக்காங்க. பட் இவர்கள் அத்தனை வரையும் சேர்த்துக் கொண்டுதான் திமுக தோல்வி அடைந்திருக்கிறது. இத்தனை கட்சிகளும் திமுகவோடு தானே இருந்தன. அப்ப இத்தனை கட்சிகளுக்கும் தங்கள் இருப்பையும் உறுதி செய்ய வேண்டியிருக்கிறது. அது தாவேகாவிடம். தாங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குல்ல சார். இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த நிபந்தனையற்ற ஆதரவு எப்பொழுது வேண்டுமானாலும் விலக்கிக் கொள்ளும். அவங்க எத்தனை குரல் பேசிட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த காலங்களில் இத்தனை குரல்கள் பேசியதே இல்லையே. அவ்வளவு குரல்கள் பேசிட்டாங்களே. நாங்க ஒரு நாளும் ஆட்சிக்கு நாங்கள் கொடுத்த ஆதரவை திரும்ப பெற மாட்டோம் பேசியிருந்தார் கடந்த காலங்கள்ல. அப்ப ஏதோ ஒரு வகையில அவர்கள் தாவேகாவோடு இணக்கமாக செல்லவும் விரும்புகிறார்கள். அவர்கள் திமுகவோடு இருக்கிற பொழுது சாம்சங் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றிய போது அதற்கும் எதிர்குரல் கொடுத்தாங்க. அப்ப இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சி என்பதை தாவேகாவுக்கு புரிந்து கொள்ள வைப்பதற்கும் அவர்கள் சிரமப்படுறாங்க. நாங்க இப்படிதாங்க இருப்போம், அதனால அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, நாங்க திமுகவோடு போகிற வாசலையும் நாங்க அடைத்து விட்டோம் என்பதை தங்களை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயமும் அவர்களுக்கு இருக்கு. அது எல்லாம் சேர்த்துதான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க அப்படின்னு பாக்க. திரு பே சண்முகத்துடைய பேட்டியில சித்தாந்த ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் திமுகவையும் அதிமுகவையும் சமமா கருத முடியாது அப்படின்னு சொல்றாரு. திராவிட கட்சிகள் தங்களுடைய பழைய விழுமியங்களையும் கொள்கைகளையும் தற்காலத்தில் முழுமையா கடைபிடிக்கிறது இல்ல. அரசியல்ல ஓட்டு வாங்கறதுக்காக அவர்கள் சாதிய பாகுபாடுகள் ஆணவ கொலைகளுக்கு எதிராக களத்துல நின்று போராடுறதில்ல. இன்று தம் கொள்கைகளை பல சமரசங்களில் செய்து கொண்டு தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருங்காலத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்படலாம்னு. ஆணவ கொலைகளுக்கு எதிராக செயல்படுறதில்ல,
தேர்தல் அரசியலுக்காக தங்கள் கொள்கைகள்ல சித்தாந்தங்கள்ல சமரசம் செய்து கொண்டு தங்களை தாழ்த்திக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு கடந்த காலங்களில் இடதுசாரிகள் கூட்டணி வச்சாங்க திமுகவோடு அதிமுகவோடும். இந்த நெருடல் இல்லையா? கூட்டணி வச்சுக்கும் போது இந்த நெருடல்லாம் இல்லையா அவங்களுக்கு திமுகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி வச்சுக்கும் போது? இல்ல, இன்னைக்குதானே ஒரு புதிய வாய்ப்பு வந்திருக்கு. இதுவரை புதிய வாய்ப்புகள் இல்ல. இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்குள் இடதுசாரிகள் பயணிக்க வேண்டிய தேவை இருந்தது. இது இடதுசாரிகள் தான் கொள்கை சித்தாந்தம் போன்ற விஷயங்கள்ல இருந்து இப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்று தடமாறுறாங்கன்னு நான் பாக்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமா சார், இன்னைக்கு ஆணவ படுகொலைக்கு எதிராக திமுகவும் பேசல, அதிமுகவும் பேசல. இன்று இவர்கள் கூட்டணியில் இருக்கிற தாவேகா பேசியிருக்கா? கவின் கொலை சம்பவம் இப்பொழுதுதான் நடந்தது. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பின்புதான், தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய பின்புதான் கவின் ஆணவ படுகொலை நடந்தது. அது பேசியதா ஏதாவது தமிழக வெற்றி கழகம்? அப்ப அவர் அதையும் சேர்த்துதான் விமர்சனத்துக்குள்ளாக்கணும். அது ஒன்று சார். இன்னொன்று, இந்த உலகத்திலேயே கொள்கை எதிரியிடம் இருந்து கொள்கை எடுத்தவர்கள் தாவேகா தான் நான் நினைக்கிறேன். கொள்கை எதிரி யாரு? பாஜக. பாஜகவினுடைய தலைமைத்துவம் யாரு? பிரதமர், அரசு முறை தலைமைத்துவம் நரேந்திர மோடி அவர்கள். அவர் செய்தியாளர்களை சந்திக்க பண்றாரு. அவர்களிட கொள்கையை எடுத்துக்கொண்டு தாவேகாவும் செய்தியாளர்களை அதனுடைய முதல்வர் சந்திக்க பண்றாரு. அப்ப அதையெல்லாம் தானே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதையும் அலச வேண்டுமே. அப்ப நீங்க இடதுசாரிகள் என்றால் தராசு முன்மாறி இருப்பவர்கள். அப்ப அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுறாங்கல்ல. இடதுசாரிகளும் வழக்கமான அரசியல் கட்சியை போல இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு மாறி இருக்கிறார்கள் அப்படின்னா உறவு எப்படி இருக்கு? தாவேகா இடதுசாரிகள் உறவு எப்படி இருக்கு? அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா பக்கம் போறாங்க. இடைத்தேர்தல் வந்தால் மீண்டும் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம். அதுல தாவேகா கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றால் தற்போது ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய சில கட்சிகளின் எண்ணிக்கை தேவைப்படாமல் கூட போகலாம் அப்படின்லாம் யூகம் எதிர்பார்க்கப்படுகிறது தாவேகா தரப்புல. அந்த அடிப்படையில தாவேகாவுடனான உறவை இன்னும் நெருக்கமாக்கணும், இன்னும் பலமாக்கணும். எந்த நிலையிலும் தாவேகா இடதுசாரிகள் உறவுல சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு திரு பே சண்முகம் நினைச்சு இப்படி பேசுறாரா? ஆமா சார், நிச்சயமா அவர் அதை நோக்கி தான் பேசுகிறார். காரணம் தாவேகா அரசின் மீதான நம்பிக்கை என்பது 2வது. 34% ஓட்டை காட்டியிருக்கிறாரு தமிழ்நாட்டுல. விஜய் அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக 34%, 108 இடங்களை பிடித்து விட்டார். அது இடதுசாரிகள்கிட்ட இனிமேல் நம்முடைய அரசியலுக்கு விஜய் என்கிற அந்த முகம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அவர்களுடைய நம்பிக்கை திமுகவில் இருந்து தாவேகா பக்கம் திரும்பி விட்டது சார். நீங்க அதான் இடதுசாரித்துவ கொள்கை அவர்களுடைய சித்தாந்தம் என்பது கடந்த 5 ஆண்டு திமுகவோட கூட்டணி தான். 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக மாற்றிய போது போராட்டம் பண்ணாங்க. தொழிலாளர் சட்டங்களுக்கு மீதான விஷயங்களின் போது போராட்டம் பண்ணாங்க. சாம்சங் விவகாரத்துல போராட்டம் பண்ணாங்க. அப்ப அவங்க என்னன்னா, எங்களோட கொள்கை அது, நாங்க போராடுவோம். இன்னைக்கு அவர்கள் போராடுவதற்கு அறிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 மாநகராட்சியில நீங்க எப்படி தனியாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை தொடங்குறாங்க. இன்னைக்கு அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த எதிர்கட்சி தலைவருடைய திருத்தத்தை சேர்த்ததுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்ப நாங்க கண்டனம் தெரிவிப்போம். அப்ப கண்டனம் தெரிவிக்கும் போது திமுகவுக்கு தெரியும் இடதுசாரிகள் இப்படிதான் செயல்படுவாங்க. தாவேகாவுக்கு அது புதுசு. அப்ப நாங்க தாவேகா கூட உறுதியா இருக்கோங்கிறதுக்காக திமுகவை தாழ்த்தினாதானே தாவேகா கிட்ட இருக்கிற நம்பகத்தன்மையை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்ப இவர்கள் இதற்காகவும் இவர்கள் இந்த அரசியல் ஆட்டத்தை ஆடுகிறார்கள் தான். சரி.